ஹலோ வியூவர்ஸ், நம்ம வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த், அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா மீடியா ஃபுல்லாக உட்காந்து அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு திருப்பி பேசுவாங்க. பட் இதே விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுன்னா அதை பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க. அதுக்கு மேலே ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைனா கிண்டல் பண்ணுவாங்க. இது விஜய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு தமிழன் வளர்ந்து வந்தாலும் அவனுக்கு இதான் நிலைமை தமிழ்நாட்டில். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் கையில் அடிபட்டுருந்துச்சு, ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தோம். அப்புறம் இப்போ கில்லி ரிலீஸ் பண்ண அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ தளபதியை பார்த்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த ரிக்வஸ்ட் பலிக்குமா பலிக்காதான்னு நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கில்லி வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித்குமார்னு ஒரு ஆக்டர் தான், 2 பேரில், ஓகேங்களா? அவர் வண்டி ஓட்டும் போது வண்டி குப்பரை வந்துருச்சு. ஸோ வண்டி குப்பரை கவுந்ததுலேருந்து, அந்த வண்டி கீழே வந்ததுலேருந்து, வண்டி குப்பரை கவுந்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணவங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடினவங்க, அஜித்குமார் வண்டியிலேருந்து எடுக்கிற மாதிரி அதுவும் ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு தெரியல, பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சீன் நம்ம பார்க்கல. அவர் வண்டியில் உட்காந்து இப்படி ஆட்டின்னு இருக்காரு. அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டுங்க, படப்படப்படன்னு ஒரு எல்லாம் வந்து இதுவாகுது. அதோட முடிச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, வெளியிலேருந்து அதை ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபுல் இன்சிடென்ட்டையும் பார்த்துருப்பாங்கல்ல, ஃபுல் இன்சிடென்ட் எடுத்துருப்பாங்களா? உண்மையாலுமே வண்டி கவுந்து இருந்துச்சுன்னா அஜித் அதுலேருந்து வெளில இறக்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் காமிச்சது நமக்கு. இதே தான் வலிமை படத்துலேயும் நடந்துச்சு. பைக்கு வந்து ஓட்டி கீழே விழுந்தாரு. ஆனால் அந்த பைக் ஆக்சுவலி ஓட்டுனது வேறு 2 ரேசர்ஸ். அவங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்டியை கொடுத்தாங்க, நாங்கள் தான் அந்த சீன் எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் இவர் ஏன் பைக் ஓட்டி கீழே விழுந்தாரு நமக்கு தெரியல. சரி, இது ஏன் இப்போ இதை ஏன்ப்பா இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாமா? கரெக்ட், ஏன்னு வச்சுக்கோங்க. தளபதி அவர்கள் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடும்போது செம்ம டயர்டாக இருந்தார். ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப கோரமாக இருந்தார் பார்க்குறதுக்கு. நமக்கு என்னடா இப்படி வந்திருக்காரு மனுஷன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டயர்டாக போட்டு அவரையும் போட்டு கூட்டம் வேறு நசுக்கி கையில் வேறு இந்த இதெல்லாம் ஒட்டியிருந்தார், ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தார். ஸோ நான் உடனே ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன், டயர்டாக இருக்கான்னு. பட் ஆக்சுவலி ட்ரிப்ஸ் போடல. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கையிலுமே அடிபட்டுருக்கு. இந்த பக்கம் அடிபட்டுருக்கு. அது என்ன ஆக்சிடென்ட்னு தெரியல. ஒருவேளை வண்டி எதாவது மாதிரி சேசிங் சீன் மாதிரி எதாவது வச்சு அதில் கீழே விழுந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் சீன்ஸில் வந்து பண்ணும்போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சா, இதெல்லாம் வந்து சப்போஸ் அந்த ஷூட்டிங் டீமுக்கு தான் வெளிச்சம். அவங்க வந்து பப்ளிசிட்டி தேடணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த சீனை எடுத்து போட்டு இந்நேரம் இந்த படத்துக்கு ஹைப் பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ண மாட்டாங்க. அது நம்ம வந்து பண்ணுற பழக்கம் நமக்கு கிடையாது. இதையே கூட வந்து மீடியா பீப்புள் தான் எடுத்து ஃபோட்டோ போட்டு வெளில கொண்டு வந்தாங்க ஒழிய அந்த டீம்லேருந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ பட் இதை எந்த மீடியாவாவது பேசுமான்னு பார்த்தீங்கன்னா எவனுமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடையாது. நல்லது செய்யணும், நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து மீடியா மக்கள் பேசவே மாட்டாங்க. இதே அஜித்குமார்னா ரஜினினா வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்களா, தன்னுடைய கெரியரில் பீக்காக இருக்கிற ஒரு நபர் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்றைக்கி ரஜினிகாந்த் படம் டீசர் விட்டுருக்காங்க. அந்த படத்தில் அந்த டீசருக்கே எத்தனை டூப் உள்ளே போட்டிருப்பாங்கன்னு லோகேஷ் கனகராஜுக்கு தான் வெளிச்சம், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ இந்த அளவுக்கு அடிபட்டு நடிக்கணும் அவசியம் கிடையாது. பட் நடிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஃபேன்ஸுக்கு அந்த விஷயம் கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் இன்றைக்கி அரசியலுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து வந்த எந்த தமிழ் படமுமே விளங்கலை. இவங்க சொன்னாங்களே உச்ச நட்சத்திரம் பிடிச்ச லால் சலாமே வெறும் 19 கோடியோ மொத்தம் வசூல் பண்ணியிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2-3 மலையாள படம் வந்தனால தேட்டர் ஒன்று கொஞ்சம் தப்பிச்சாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸு, அப்புறம் இப்போ ஒரு படம் ஃபாத் பாசில் ஒன்று வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்களே ஒழிய வேறு எந்த படமுமே உருப்படியாக இல்லை. தேட்டருக்கு வந்துட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுச்சு. 10 கோடி 15 கோடி 20 கோடி கூட பெருசாக வசூல் பண்ணல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க தேட்டர் ஓனர்ஸுக்கு திருப்பி உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னா அது கில்லி மட்டும்தான், கில்லியோட ரிலீஸ் மட்டும்தான். ஸோ கில்லி ரீரிலீஸு வசூல் மட்டும் சாதனை இல்லை. ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இது வரைக்கும் ரீரிலீஸ் படங்கள் வெளிநாட்டில் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணது கிடையாது. பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஏல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜெர்மனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யூஎஸ், எல்லா இடத்துலையுமே இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 450 தேட்டர்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு படம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்கிறாரு, இந்த கில்லியோட வசூல் வந்து குறைஞ்சது 40 கோடி 50 கோடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு ஃபுல்லி பேக்கடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு.
ஸோ இவங்க சொல்கிற உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் படம் இதுக்கு முன்னாடி முத்து ரிலீஸ் பண்ணாங்க, அது கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணல. வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல, அவங்க உண்மையிலுமே உச்ச நட்சத்திரம் அப்படின்னா நீ வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணி அதுக்கு கூட்டம் வந்து நீ அதை வசூல் காமிச்சிருக்கணுமே, அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ அடுத்து மங்காத்தா அப்புறம் தீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்போ ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னு தெரியல. பட் மங்காத்தா வந்து இப்போ இங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அன்றைக்கே சொன்னதான், மங்காத்தா வந்து இட்ஸ் நாட் எ ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும் தான், ஒரு யங்ஸ்டர்ஸ் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் வைக்கலாம், அவ்வளோதான், ஃபேமிலியாக போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு இல்லைங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கும் இங்கே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தேட்டரை திருப்பி வாழ வச்சிருக்கிறதும் விஜய் அவர்கள் தான். ஸோ இதை தான் அவர் வந்து 2020 கொரோனா டயத்திலே செஞ்சார், மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி. சப்போஸ் அன்றைக்கி மாஸ்டர் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாருன்னா அன்றைக்கே தேட்டரோட நிலமை என்ன ஆயிருக்கும் தெரியாது. ஸோ அன்றைக்கும் இந்த உச்ச நட்சத்திரம் படம்லாம் வெயிட்டிங்லாம் போட்டு வச்சிருந்தான், ஹோல்டில் கடந்துச்சு, அண்ணாத்தெல்லாம் எடுத்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹோல்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. ஏன்னா அவன் கன்னட, அவன் ஒரு கன்னட, அவனுக்கு தமிழ்நாடு மேலே அக்கறை கிடையாது, தமிழ் மக்கள் மேலே அக்கறை கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் இங்கே இருந்து சம்பாதிக்கணும். இன்னமும் 73 வயசில் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கணும்னு ஒரு பேராசை, ப்ளஸ் அதுக்கு மேலே கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்க காசை. எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு ஆளை வச்சு தான் விஜய் வந்து எதிர்க்க முடியும். அஜித் கூடலாம் கம்பேர் பண்ணிலாம் விஜய் வந்து பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அஜித்தோட ட்ராக்கே வேறு. அண்ட் அதே மாதிரி விஜய்க்கு இருக்க மாதம் வந்து அஜித்துக்கு வந்து வசூல், அதாவது மாதம் வசூல். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அஜித்துக்கு ஓப்பனிங் தான் ஓகே, அந்த ஒரு நாள், அதுக்கப்புறம் தெரியாது. பட் விஜய்க்கு அப்படி கிடையாது. ஓப்பனிங் வந்து ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கூட்டம், அதுக்கப்புறமா திருப்பி வர ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 நாள் 20 நாள் 30 நாள் வரைக்கும் தேட்டரில் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் அஜித் படம் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஓடுறதே கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபரை இவங்க தாக்கி பேசுகிறது, இவங்க வந்து அசிங்கப்படுத்துறது, மட்டப்படுத்துறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் வளரக்கூடாது, இவரும் மேலே வந்துடக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம விஜய் பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் இதே நீங்கள் ரஜினியோ இல்லை அஜித்தோ எடுத்து வச்சு பேசணும்னா ஒன்றுமே இருக்காது. வித் ப்ரூஃபோட நம்ம பேச முடியும். நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம், இதுதான் நடந்திருக்கு, இதுதான் சம்பவம்னு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதை வந்து அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்னென்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கும், எப்படி தெரியுமா, தன் ரத்தம் ஏதாவது செஞ்சிச்சுன்னா அதை பெருசாக மதிக்க மாட்டாங்க. வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து ரொட்டி துண்டு பொறைய தூக்கி போட்டால் கவிட்டு தெரியிற நாய் மாதிரி போவோம், அதுதான் செய்வாங்க தமிழ். அந்த மாதிரி ஒரு முட்டாள் மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் தான் உசுரு, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதை எப்படி சொல்கிறது, ஒரு பவுன் என்னோட ஒரு துளி வேறு தங்க காசு கொடுத்தோன்னு சொன்னால் போதும். ஒருத்தர் நான் ரசிகர் மட்டுமே வேண்டான்னு சொன்னாலும் அவர் படத்தை விழுந்து எடுத்து போய் பார்ப்பாங்க. ஆனால் ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கே, இது பண்ணுவங்களுக்கு. ரசிகர் மன்றம் வேண்டான்னு சொன்னால் அஜித் படத்தில் நடிக்காமல் போக வேண்டியது தானே, அவர் ரேசர் தானே, போய் ரேசரில் போய் இருந்துக்க வேண்டியது தானே. கேட்டால் ஒரு சைடு ரேசர் பேசணுவாங்க, ஒரு சைடு பார்த்தேன்னா ஃப்ளைட் ஓட்டுறாருன்னு வாங்க, ஆனால் படத்துலையும் நடிப்பார். ஏன்னா இங்கே தான் முட்டா கூட்டம் இருக்கே காசு அள்ளி கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் செய்வது. இந்த பக்கமும் அதே தான், மென்டல் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் அதான் செய்வாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு கலா காட்டுறாங்க, நம்ம காசை கொண்டு போயிட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தளபதிக்கு இப்போ படம் பார்த்து செலவு பண்ணுங்கள், கில்லி ரீலீஸ் பார்த்து செலவு பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அவருடைய அரசியல் கட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, அதற்கு செலவு பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். இவங்கள்ட்ட போய் நீங்கள் காசு கொடுத்து ஒரு பைசா உங்களுக்கு ரிட்டர்ன் வர போகிறது கிடையாது. சோத்து காலை விட்டு திரிவாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். நல்லா எழுதி வச்சுக்கிங்க, நான் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஆந்திராவில் சுடப்பட்டு சுட்டு கொண்டப்பையும் இந்த 2 பக்கியும் வாங்கி கொடுக்கல. யார் ரஜினிகாந்தும் சரி அஜித் குமார் 2 பேருமே வாய்ஸ் வரல. தூத்துக்குட்டிக்கும் வாய்ஸ் தரல, ஜல்லிக்கட்டுக்கும் வாய்ஸ் தரல. எதுக்காவது வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா? டிமானிட்டைசேஷன் இல்லை, எதுக்கு? ஆனால் இன்னமும் இவங்க வந்து பில்டப் பண்ணுவாங்க. கலைஞர் எதிர்த்து இவங்க ஸ்டேஜில் பேசுகிறாங்க. என்னடா பேசுனாங்க கலைஞர் எதிர்த்து? என்னை வம்படியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், இது ஒரு மேட்ரா. அப்புறம் போய் வீட்டில் நின்னாங்க, அப்புறம் போய் தோட்டத்தில் போய் நின்னாங்க, அது 2வது விஷயம். ஸோ பட் இது வேறு வழி இல்லை. இதில் இன்னும் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. அதில் நான் இன்னும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். எதோ தெரியுமா, கூலி படத்தோட அப்டேட்னு சொல்லிட்டு ஐயோ இவங்க பண்ணுற அழிச்சாட்டே இருக்கேன். அதை நாளைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நடந்த வீடியோ. ஸோ ஆல்வேஸ் நம்பர் 1 தளபதி அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு வெறும் படம் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் மற்ற விஷயங்களையும் புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் ஒரு கிளிப்பு ஒன்று அது ஆட் பண்ணுறேன். நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான், எல்லாமே தளபதி கையில் இருக்குது. பை பை, டேக் கேர். சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கும் மக்களுக்கும் டைப் பண்ணுவீங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணீங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்பாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ணுவீங்க. தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன்.